பிராக்டிஸ் இருக்கு, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, ஹிந்தி டியூஷன் இருக்கு, இங்கிலீஷ் டியூஷன் இருக்கு, சயின்ஸ் டியூஷன் இருக்கு. இது எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே நைட்டு 9 மணி ஆயிடும். இதுல எங்க மனசாக போகுது? ஆமா, என்ன பண்றது? அது சரி, ஹிந்தி டியூஷன் போறதுல, இங்கிலீஷ் டியூஷன் போறதுல, சயின்ஸ் டியூஷன் போறதுல, அப்ப இந்த சப்ஜெக்ட்லாம் உங்க ஸ்கூல்ல சொல்லி தரதே இல்லையா? அப்ப ஸ்கூல்ல என்னதான் சொல்லி தராங்க? ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தரதான் செய்வாங்க. நீ எதுக்கு டியூஷனுக்கு போற? இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம்ல. ஸ்கூல்ல நல்லா சொல்லி தரதே இல்லை அப்படிதானே? அப்படி இல்லப்பா, அந்த சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் டவுட்னா டியூஷன் டீச்சர்கிட்ட கேட்டுக்கலாம்ல. அதான் ஸ்கூல்ல இந்த டவுட்டுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா? என்னப்பா இப்படி புண்டகவாட்டாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா நான் எப்படி பதில் சொல்றது? என்னப்பா ஸ்கூல்ல தான் நல்லா சொல்லி தரணும்னா டியூஷன் போகக்கூடாது, டியூஷன்ல தான் நல்லா சொல்லி தரணும்னா ஸ்கூல் போகக்கூடாது. எதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷனுக்கு போயிட்டு காசை வேஸ்ட் பண்ணுங்க? அது மட்டும் இல்லாம காலையில 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போறீங்க, சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. அப்புறம் பிராக்டிஸ், ஸ்பெஷல் கிளாஸ், அடுத்த சொல்லி நைட் 9 மணி வரையும் படிக்கிறீங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்றீங்க. இப்படியே நாள் ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருந்தா மனசால பாதிக்கப்பட்டு மென்டல் ஆயிடுவீங்களா? என்னடா இப்படி பயன்படுற? ஆமா, உனக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம ஓய்வு இல்லாம ஒரேடியா படிச்சுக்கிட்டே இருந்தா சின்ன வயசுலயே ரத்த கொதிப்பு, பிரஷர், மனநோய், இப்படி ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு. இதெல்லாம் முத்திருச்சுன்னா பைத்தியம் கூட முடிச்சிடணும் அப்படின்னு மனசத்தோட டாக்டர்கள் சொல்றாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் தெரியாம போச்சு. இதனால என்ன பண்றது? வீட்டுல அம்மா அப்பா சொல்றாங்களே. வீட்டுல அம்மாவுக்கு வேலையே இல்லை, ஒரே படி படி போட்டு டார்ச்சர் பண்றாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ படிக்கிறதா இல்லையா? நான் படிக்கிறதா சரி. அப்ப நீ டியூஷன் போறதா இல்லையா? டியூஷன்லாம் போறது இல்லை. ஸ்கூல்ல இருந்து என்ன படிக்கிறோம் அதே போதும், ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கணும் நம்மளே ரொம்ப சொல்லிட்டாங்க. டியூஷன் போகாம எப்படி நல்லா இருக்க முடியும்? மார்க் வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டாவது, நான் மார்க்காக படிக்கிறேன், அறிவு வளர்த்துறதுக்காக தான் படிக்கிறேன். ஆனா இன்னைக்கு மார்க் தானே முக்கியமா பாக்குறாங்க. ஸ்கூலுக்கு போனாக்கா அங்கேயே நிறைய மார்க் எடுக்கிறாங்க, அங்கதான் டாக்டர் வீட்டுக்கு வந்தா வீட்லயே நிறைய மார்க் எடுத்து அதை விட டாக்டர் பண்றாங்க. இது பரவாயில்ல, ஒரு பையன் நல்லா படிச்சு 10th 499 மார்க் பண்ணிருக்கான். ஆனா அவங்க அப்பா 10th 500 மார்க் தானே, மீதி 1 மார்க் எங்க போச்சுன்னு அவங்க போட்டு திட்டுறாரு. இப்படியே பேரண்ட்ஸ் இப்பதான் செய்யறாங்க, என்ன பண்றது? மார்க்னு டார்ச்சர் பண்றதுனாலதான் இன்னைக்கு ரிசல்ட் வரும்போது பிள்ளைங்களோட தற்கொலை செய்தியும் சேர்த்தே வருது. ஆமா, கரெக்டா சொன்னேன். இன்னைக்கு அதிகமான தற்கொலை காரணமே இந்த மார்க் தான். இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. ரொம்ப வேலையான விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படிதான் இருக்கிறாங்க. மார்க் குறைஞ்சி போச்சுன்னா தெளிவா பரவாயில்ல, அல்லா ஒரு நாட்டை வந்துட்டான், நீ கவலைப்படாத, இன்ஷால்லா அடுத்த தடவை நல்ல முயற்சி பண்ணி நல்ல மார்க் வாங்கிக்கலாமே பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு ஆதரவு சொல்லும். ஆனா இன்னைக்கு அப்படி எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு ஆதரவு சொல்றாங்க? ஆமா, இன்னைக்கு உள்ள பேரண்ட்ஸ்களுக்கு அவங்க பிள்ளைங்களோட உயிரை விட மார்க் தான் முக்கியமா போச்சு. இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ் பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரே மார்க் பிள்ளைகள் போட்டு பாடா வச்சிருக்கே. இன்னைக்கு நல்ல மார்க் வாங்கின பேர் இன்னைக்கு நல்ல வேலை, இன்னைக்கு எத்தனை பேர் நல்ல வேலையில் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் வந்தாலும் அல்லாவோட நாட்டை இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்களை ஓரளவுக்கு மேல கஷ்டப்படுத்தாதீங்க, எங்களை ஃப்ரீயா விடுங்க. நாங்க நல்ல மார்க் வாங்குறோமோ இல்லையோ அல்லாவோட கிருபையால நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்களை வச்சு காப்பாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.